போட்டாளி சொந்தங்களே, அன்புமணி தம்பிகளே, வணக்கம். கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அப்படிங்கிற ஏரியாவில் நடந்த மயான கொள்ள சூறை விடுதல் நிகழ்ச்சியில் அந்த ஊரை சேர்ந்த நமது வன்னிய சொந்தங்கள் மஞ்சள் நிற டிஷர்ட்டில் வீரப்பன் படம் போட்ட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நம்ம சொந்தங்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மயான சூறை விடுதல் நிகழ்ச்சியின் போது எதிர்பாராத விதமாக அதே ஏரியாவை சேர்ந்த மகேந்திரன், திமுக ஒன்றிய செயலாளர், இவருடைய மகன் ஆகாஷ், இந்த தருதலை பையன், இந்த பொட்டை பையன், இந்த பேடி பையன், ஒண்டிக்கு ஒண்டிய மோத துப்பில்லாத புறம்போக்கு பையன் ஒரு 70 பன்னிங்களோட கூட்டமாக நமது சொந்தங்களை அறிவாளால் வெட்டியிருக்கான். இவன் நல்ல ஆண்மகனாக இருந்தால், நல்ல அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் ஒத்திக்கு ஒத்த சண்டை செய்ய வந்துடணும். இல்லை அந்த வெட்டினான அந்த 15 பேருக்கு 15 பேர் எதிரில் நின்று மோதி இருக்கணும். அப்படியெல்லாம் மோத துப்பில்லாத இந்த கோழை, இந்த தருதலை நாய் ஒரு 70 பேரை கூட்டுட்டு எதிர்பாராத நேரத்தில் நம்ம சொந்தங்களை வெட்டியிருக்கிறான். இந்த பரதேசியை கண்டித்து வருகின்ற திங்கட்கிழமை காவேரிப்பட்டணம் பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. அருகில் உள்ள வன்னிய சொந்தங்கள், பக்கத்து மாவட்டங்களில் உள்ள வன்னிய சொந்தங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தருதலைகள்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா நாளைக்கு நமக்கும் இதே கதி தான் வரும். எனவே ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, தான் அப்பன் பவரில் இருக்கிறான்ற திமிரில் இந்த நாதாரி பையன் இப்போ இப்பேற்பட்ட வேலையை செஞ்சிடறான். அடுத்த ஆண்டு இந்த நாதாரிக்கு இந்த பதவியும் இருக்க போகிறதில்ல, இந்த ஆட்சியும் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி நேரத்தில் இந்த தருதலைக்கு இப்போ வாங்கினதை கண்டிப்பாக நம்ம சொந்தங்கள் திருப்பி கொடுக்க தான் போகிறாங்க. இருந்தாலும் இந்த தருதலை நாயை கண்டித்து நடக்க போகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நமது வன்னிய சொந்தங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.